வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 8th லெவல் போஸ்டிங், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், வாட்ச்மேன், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட். இந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட பார்ட் பி ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கீ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் ஏ தமிழுக்குரிய ஆன்சர் கீ சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்காங்க. இப்போ பார்ட் பிக்கு போயிடலாம். அசுத்தமான நீரால் பரவும் நோய். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா காலராவும் வரும், டைஃபாய்டும் வரும். அவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஆன்சருக்கு வந்தது செக் பண்ணிக்கலாம். வைட்டமின் சியில் காணப்படுவது. வைட்டமின் சி வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தில். நான் வந்து ஏற்கனவே லாஸ்ட் விஷன் வீடியோவில் சொன்ன புளிப்பு தன்மை இருக்கிறதெல்லாம் வைட்டமின் சி இருக்குன்னு. இயற்கை நிறங்காட்டி என அழைக்கப்படுவது. இயற்கை நிறங்காட்டி மஞ்சள். டைஃபாய்டு எதனால் உண்டாகிறது? சால்மோனெல்லா டைஃபி. இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சே கூட நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் கெஸ் பண்ணியிருக்கலாம். டைஃபாய்டு வந்து சால்மோனெல்லா டைஃபி. இரும்பு துருப்பிடித்தல் என்பது. இரும்பு துருப்பிடித்தல் என்பது என்னன்னா ஒரு வேதியியல் மாற்றம். வைரஸினால் உருவாகும் நோய். சாதாரண சளி, காமன் கோல்டு தான் வைரஸால உருவாகக்கூடிய நோய். எந்த கோளானது சூரியனிலிருந்து 4வதாக அமைந்துள்ளது? செவ்வாய். சர்வ கரைப்பான் எனப்படுவது எது? நீர். இது வந்து ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எந்த சேர்மம் சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுகிறது? சாக்பீஸ் இருக்கு இல்லையா, அது தயாரிக்க. கால்சியம் கார்பனேட். பிட்யூட்டரி சுரப்பி அமைந்துள்ள இடம். மூளையோட அடிப்பகுதி. நிலநடுக்கம் மற்றும் கடலடி நிலச்சரிவுகளால் ஏற்படும் பேரலையின் பெயர் என்ன? சுனாமி. இப்போ இது வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர் மாதிரி இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இது ஜென்ரல் ஸ்டடீஸில் வர்றது தான், ஆனால் நிறைய கரண்ட் அஃபேர்லாம் அவங்க எதுவுமே கேட்கல. இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சுனாமி தான் இதற்குரிய விடை. பின்வரும் மருத்துவ தாவரங்களில் எது இருமல் மற்றும் சளியை குணப்படுத்த உதவுகிறது? துளசி வரலாம், இல்லைன்னா மஞ்சள் கூட வரலாம். நீங்கள் வந்து அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தது செக் பண்ணிக்கோங்க. டேஷ் என்ற கருவி வெப்பநிலையை அளவிட பயன்படுகிறது. வெப்பமானி. இந்தியாவில் நீர் மாசடைதலுக்கு முக்கிய காரணங்கள். நகரமயமாக்கல், தொழிற்சாலை கழிவுகள், கழிவுநீர். மேற்கண்ட அனைத்தும் எல்லாமே தான். இவங்க கொடுத்துருக்க எல்லா ரீசனுமே உண்டு. ஸோ ஆன்சர் வந்து டி. தேர்தல் ஆணையர்கள் இவரால் நியமிக்கப்படுகின்றார். இந்திய குடியரசுத் தலைவர். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? MS சுவாமிநாதன். கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்கு உட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்? 6 முதல் 14 வயது வரை. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் நிறைய கொடுத்துருப்போம், இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே. உயர்நீதிமன்ற நீதிபதியின் வயது வரம்பு. உயர்நீதிமன்ற நீதிபதினா 62. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். குறிஞ்சி திணைக்குரிய முக்கிய கடவுள் யார்? முருகன். கீழ்கண்ட நோய்களில் எந்த நோயானது இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படுகிறது? இரத்த சோகை. கீழ்கண்டவற்றில் எந்த ஊட்டச்சத்தானது உடல் வளர்ச்சிக்கு தேவையானது? புரதங்கள். லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோ கடைசியாக போட்டாலே அதில் இந்த டேபிள் கொடுத்துருப்பேன் பாருங்க. இது ப்ரீவியஸ் இயர்னு கேட்டிருக்காங்க. புரதங்கள். வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய். ஆக்சுவலாக டேரெக்டாக ஸ்கர்வின்னு படிச்சுட்டு இருந்துப்பீங்க, அதெல்லாம் டக்கு நீங்கள் என்ன ஆன்சர் உங்களுக்கு கெஸ் பண்ண கொஞ்சம் யோசனையாக இருக்கும். ஈறுகளின் ரத்த கசிவு தான். ப்ளீடிங் கம்ஸ் வைட்டமின் சி டெஃபிஷியன்சி காசஸ். WHO என்பதன் விரிவாக்கம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். உலக சுகாதார நிறுவனம். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்தோம். ரீசெண்ட் வீடியோ லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. வாந்தி எடுத்தாலோ அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலோ நம் உடலில் இருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு உப்பின் சமநிலை சீரற்று போகிறது. இதன் காரணம். ஆக்சுவலாக அதிக நீர் வெளியேற்றமும் உண்டு,
எலக்ட்ரோலைட் சமநிலையின்மையும் உண்டு. சோடியம், இந்த பொட்டாசியம் இதெல்லாம் குறையுது இல்லையா, அதனால் சமநிலையின்மை ஏற்படும். அதனால் இரண்டும் கொடுக்கலாம். ஆன்சர் வந்து இரண்டும் கொடுக்கலாம். ஆன்சருக்கு வந்தால் எதுக்கும் செக் பண்ணிக்காங்க. இனப்பெருக்க முதிர்ச்சியின் காலமான 11 முதல் 19 வயது வரை உள்ள பருவத்தை எவ்வாறு குறிப்பிடலாம்? இது வந்து வளரிளம் பருவம். இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதே கேள்வி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் வந்திருக்கு. கீழ்கண்டவற்றில் எது விதை விதைத்தலில் எளிமையான முறை? விதைக்கும் கருவி. வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் உலகிலேயே முதல் இடத்தில் உள்ள நாடு எது? இந்தியா. இது நம்ம புக்கில் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இதுதான் கேட்டிருக்காங்க. இது நம்ம புக்கு வாங்கினவங்களுக்கு தெரியும். உள்ள இந்த கொஸ்டின் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. வாய்வழி நீரேற்ற கரைசலில் அடங்கியுள்ளவை? உப்பு, சர்க்கரை மற்றும் நீர். கீழ்கண்டவற்றில் எந்த மருந்தானது மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது? பென்சிலின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு பாருங்க. அந்த ரிவிஷன் பார்த்துருந்தீங்கனாலே நிறைய கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எடுத்துருக்கலாம். சுருக்குக 10 + 17/3 இந்த பிட்மாஸ் ரூல் படி கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, 9 தான் இதுக்கு ஆன்சர். இந்த -100 -0 +100 இதுக்கு வந்து விடை பார்த்தீங்கன்னா 0. இந்த -100 -0 இருக்கு இல்லையா, ரெண்டும் சேர்க்கும்போது -100 வரும். அப்புறம் எகைன் -100 +100 போடும்போது 0 வரும். ஸோ ஆன்சர் வந்து 0. இது கொஞ்சம் தெளிவாக இல்லை, நான் சரியாக படிச்சுக்கிறேன். அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு 96 சதுர மீட்டர். டி தான் ஆன்சர். அப்படியே பெருக்கிக்கணும். B/H ஃபார்முலா. 8436ஐ 100களுக்கு முழுமைப்படுத்துக. அதை இங்கிலீஷில் படித்து பாருங்கள். ரவுண்ட் ஆஃப் த நம்பர்ஸ் 8436 டு த நியரஸ்ட் 100 கொடுத்துருக்காங்க. அப்போ நியரஸ்ட் 100 வரும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து இதாக வரும். 8400. 8500 வராது. கிட்ட இருக்க மாதிரின்னு சொல்கிறாங்க. நியரஸ்ட் 100 வேல்யூனா 8400 தான் இதற்குரிய விடை. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்கள் முடிப்பார். பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? 24 நாட்கள். இது ஆல்ரெடி வீடியோவில் நிறைய இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓல்டு வீடியோஸில் இருக்கும். 85.073 என்ற எண்ணில் 3இன் இடமதிப்பு 1000 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா 1000. ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணம் 180 டிகிரி. W வாரங்களில் உள்ள நாள்களின் எண்ணிக்கை 7W. 25 35 பிரிவு இடைவெளியின் மேல் எல்லை 35 தான் இதோட மேல் எல்லை. இது போல் ஒரு கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தள்ளுபடி டேஷிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. இது புக் பேக் கொஸ்டின், அப்படியே நம்ம புக்லையும் கொடுத்துருப்போம் பாருங்கள். குறித்த விலையிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. ஸோ இப்போ இந்த 40 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இதில் வந்து மாற்றுக்கிறது கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தால் தான் ஒரு சிலது கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது புக்கு ப்ரூஃபோட மாற்றுக்கிறது இருந்தால் நீங்கள் வந்து பதிவிடலாம். மற்றவங்களும் அதை பார்த்து செக் பண்ணிப்பாங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.